இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா PSBB பள்ளிக்கூடம் மற்றும் பொள்ளாச்சி சம்மு ரெண்டு தான் பார்க்க போகிறோம். நம்ம பொள்ளாச்சி சம்முன்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே தெரியும். நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவிகள் பார்த்தீங்கன்னா பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்டாங்க. பட் இங்கே PSBB பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா மாணவிகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாகப்பட்டாங்க. இந்த விஷயம் நமக்கு எல்லாருக்கும் எப்போ தெரிய வந்துச்சு அப்படின்னா, ஒரு மாணவி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே சொல்ல வராங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி படித்த மாணவிகள் எல்லாரும் நாங்களும் அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த மாதிரி பாலியல் சீண்டலுக்கு ஆளாகப்பட்டோம். இது மட்டும் இல்லாமல் வீராங்கனைகளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பள்ளிக்கூடத்துலேயும் நாங்களும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டோன்னு சொல்லிட்டு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதால எல்லாமே நமக்கு தெரிய வருது. பட் இதுவே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட பெண்கள் யாராவது போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தா இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டதை நம்ம தடுத்துருக்கலாம். பட் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யார் பாதிக்கப்பட்டாங்க, இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி நம்ம முழுசாக எதுவும் பார்க்க போகிறதில்ல. இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்புகள் நடக்காமல் இருக்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். 5 வழிகள் இருக்குது. இந்த 5 வழிகள் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இது போல் குற்றங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த 5 வழிகள் என்னென்னா ஒன்று நம்ம பார்ப்போம். முதல் காரணம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் தான். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம குழந்தைங்களோட நல்ல ஒரு பாண்டிங்கில் இருந்தோம் அப்படின்னா, ஒரு நம்ம தந்தை தாயை தவிர்த்து ஒரு நல்ல நண்பனாக நம்ம அவங்கக்கிட்ட பழகிருந்தோம் அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனை நம்மகிட்ட சொல்லுவாங்க. நம்ம என்னன்னு கொஞ்சம் கேட்டு சரி பண்ணலாம். பட் நம்ம எல்லாருமே குழந்தை நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு கடை வாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ண தயாராக இருக்கும். பட் அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேச நம்ம யாருமே தயாராக இல்லை. நம்ம குழந்தைகளோட குழந்தையாக இருந்தோன்னா தான் அவங்களுடைய பிரச்சனை நமக்கு தெரிய வரும். அவங்களோட பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்பா அம்மா கிட்ட சொல்ல ரொம்ப பயப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்க யாருமே தயாராக இல்லை. நம்ம உன் மேலே தான் தப்பு, நீ கரெக்டாக இருந்தனா இந்த மாதிரி தப்பு நடக்காது அப்படின்னு தான் நம்ம குழந்தைங்க மேலே சொல்ல ஆரம்பிப்போம். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் எங்கே நம்ம படிப்பை நிறுத்திடுவாங்களோ, படிக்க முடியாதோ அந்த பயம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னோன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி பயங்களும் நிறைய பேருக்கு இருக்குது. நம்மளும் என்ன பண்ணுவோம், நம்ம குழந்தைங்களுடைய பள்ளிக்கூடம் போகிறதுல தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. நமக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணோம், பள்ளிக்கூடத்தை நிறுத்திட்டு நம்ம கட்டி கொடுத்தலாம், நம்ம ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துடலாம்னு சொல்லிட்டு தான் எல்லா பேரண்ட்ஸும் நினைக்கிறோமோ. இந்த காரணங்களால தான் இந்த குழந்தைங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க. இவங்க பள்ளிக்கூடம் போகாமல் நிற்கலான்னு பார்த்தாலும் வீட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், உனக்காக நான் கடை வாங்கி பணம் கட்டுறேன், நீ என்ன பள்ளிக்கூடம் போகாமல் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறோம். வேறு வழி இல்லாமல் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, அங்கே தான் போகிறாங்க. இப்போது வாத்தியார் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல அப்படின்னா, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை யாரும் கேட்க தயாராக இல்லை, யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலும் மேலும் தப்பு பண்ணால் நம்மளும் ஒரு உதாரணமாக இருக்கும். ஸோ இதுதான் முதல் காரணம். 2வது காரணம் பார்த்தோன்னா டீச்சர்ஸ். நம்ம டீச்சர்ஸ் தான் சொல்லி ஆகணும். என்னென்னா எல்லாருமே தப்பானவங்க இல்லை, பட் யாரோ ஒரு சில பேர் தப்பு பண்ணுறதால எல்லாருமே நம்ம தப்பை பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும். பட்டு நம்ம எல்லாருமே அப்பா அம்மாவுக்கு அடுத்தது குருவை தான் நம்ம கடவுளுக்கு நிகராக பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய குருவே ஒரு சில தப்பு பண்ணும்போது நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் வர ஆசிரியர்கள் தயவு செய்து எங்களுடைய குழந்தைகளை உங்களை நம்பி தான் அனுப்புகிறோம், எங்களை விட அதிக நேரம் உங்கள்கிட்ட தான் இருக்காங்க. ஸோ தயவு செய்து உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கிங்க. 3வது காரணம் பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூட நிர்வாகம் தான். 5000 பேர் படிக்கக்கூடிய மாணவர்களில் யாரோ ஒரு மாணவன் ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லிட்டு வெளியே அனுப்ப தெரிஞ்ச அவங்களுக்கு 50லேருந்து 100 ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்க போகிறாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அது யாருமே கவனிக்க தயாராக இல்லை. அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூட நிர்வாகம் என்ன பண்ணிருக்கோன்னா, வாத்தியார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அப்படி நிர்வாகம் கேஸ் கொடுத்தா இந்த மாதிரி தப்புகள் குறைஞ்சிருக்கும். பட் நிர்வாகமும் அதை தட்டி கேட்க தயாராக இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துருந்தா அந்த பள்ளிக்கூடத்து பேர் பாதிக்கப்பட்டிருக்கும். அதனால அங்கே யாரும் அட்மிஷன் போட்டுக்க மாட்டாங்க, அவங்க சம்பாதிக்க முடியாது. அந்த காரணம் அந்த பள்ளியின் நேம் கெட்டிடும் சொல்லிட்டு எந்த ஒரு பள்ளி நிர்வாகமும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்க முன் வரதில்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு மாணவன் ஒரு நல்ல நிலைமைக்கு போயிட்டா அந்த மாணவன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் தான் படித்தான்னு சொல்லிட்டு சுற்றி நம்ம விளம்பரப்படுத்துறதுக்காகவும், பட் அதை வச்சு சம்பாதிக்க மட்டும்தான் யோசிக்கிறோம். பட் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டால் அது எனக்கு தெரியாது, நான் பார்க்கலன்னு சொல்லிட்டு வெளியே வரது தான் நம்ம எல்லாருமே தயாராக இருக்கோம். பட் இந்த மாதிரி பள்ளி நிர்வாகம் இருக்கிறதாலையும் இந்த மாதிரி தப்புகள் நிறைய நடக்குது. பட் பள்ளி நிர்வாகமும் கொஞ்சம் மாறினா நல்லா இருக்கும். 4வது பார்த்தீங்கன்னா சட்டங்கள். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டங்கள் அந்தளவுக்கு கடுமையானதாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அரபு நாடுகளில் ஆண் நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய தோழிக்கு மனசு புண்படும்படியாக மெசேஜ் பண்ணியிருக்காரு. அந்த தோழி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க, இவர் என்னுடைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு, ஸோ அதனால் எனக்கு நஷ்டஈடு தரணும்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கோர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நஷ்டஈடாக 1 லட்ச ரூபாவும் 1 வார சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம
கொலை பண்ணால் கூட வெளியே வரக்கூடிய சட்டங்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம அந்த மாதிரி சட்டங்கள் இல்லாமல் கடுமையான சட்டங்கள் இருந்தால் மட்டுமே தான் குற்றங்கள் குறையும். எந்த மாதிரி சட்டங்கள் இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம பாகுபலி ஸ்டைலில் சொன்னால் பெண்கள் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்கள் இல்லை தலை, இந்த மாதிரி சட்டங்கள் இருந்தால் இது போல் குற்றங்கள் குறையும் நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்தை கமெண்டில் நீங்கள் எல்லாருமே சொல்லுங்கள். என்னுடைய கருத்தை நான் சொல்லிட்டேன். 5வது பார்த்தீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பாக இருக்க ஒரு போலீஸால் உருவாக்கப்பட்ட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா காவலன் SOS ஆப். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே உதவியாக இருக்கும். காலேஜ் போகிறவங்கலேருந்து வேலைக்கு போகிறவங்க, எங்கெல்லாம் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் போலீஸுக்கு தெரியப்படுத்தலாம் சொல்லிட்டு தான் இந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் இதை பற்றி விழிப்புணர்வு எந்த பெண்கள்கிட்டுமே இல்லை. காவலன் SOS இந்த ஆப் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனைத்து பெண்களும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பொள்ளாச்சி சம்பவம், அந்த சம்பவம் என்னுடைய மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்க. ஒரு பெண் சொன்னது, அண்ணா வலிக்குது அடிக்காதீங்க அப்படின்னு. அந்த பெண் மட்டும் அந்த ஃபோன் கையில் வச்சுருந்து ஜஸ்ட் ஃபோனை 3 டைம் ஷேக் பண்ணியிருந்தாலே அவங்க என்ன பிரச்சனை இருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து அவங்களை காப்பாற்றிருப்பாங்க. இதே முதல்ல ஏதோ ஒரு பெண்கள் அவங்க இந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சு அவங்க ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி போலீஸுக்கு அலர்ட் கொடுத்துருந்தா அதுக்கப்புறம் நிறைய பெண்கள் இந்த மாதிரி வழியில் போய் விழாமல் நிறைய பேர் பாதுகாப்பாக இருந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம அப்பா அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தயவுசெய்து உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் முழுசாக நம்புங்க. அவங்க எந்த தப்பும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முழுமையாக நம்புங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே தப்பு பண்ணதுக்கு ஒரு சின்ன காரணம் என்ன அப்படின்னா, அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேச யாரும் தயாராக இல்லாமல் இருக்கிறது தான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாரோ ஒருத்தர் ஒரு அன்பு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயிட்டு தவறான இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஸோ பொள்ளாச்சி சம்பவங்கள் போன்ற சம்பவங்கள் இதுக்கப்புறம் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ எல்லா பெண்கள்கிட்டையும் ஃபோன் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நீங்கள் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபோனில் என்ன யார் கூட சேட் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கக்கிட்ட தனியாக ஃபோனை கொடுக்காதீங்க. அவங்க உங்கள் பார்வையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த காவலன் SOS ஆப் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ண சொல்லுங்கள். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னுடைய வீடியோ முடியும் போது லிங்க் வரும், அதையும் கொடுத்து கிளிக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி குற்றங்கள் குறைய இது ஃபாலோ பண்ண குறைய நான் நினைக்கிறேன். இது தவிர்த்து உங்களுடைய தாழ்மையான கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.